ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படம் வந்து சூப்பரா வந்திருக்குங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் வந்திருக்கு. ஸோ வந்து எல்லாருமே இப்போ ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காம சொல்றாங்க, நிறைய பேர் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க. லாஸ்ட் டைம் 10 தலை எப்படி கேரக்டரா அந்த கேரக்டரா ஏஜரா வாழ்ந்தாரோ, இந்த வாட்டியும் அவர் கேரக்டர் கரெக்டா அமரா நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான், வேற லெவல் இருக்குங்க. அது போய் ஸ்கிரீன்ல போய் பாருங்க. நான் இங்க வந்து சொல்றேன், எனக்கு தகுதி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது அவர் உலக நாயகனுங்க. குழந்தையில இருந்து 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் பேர் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம். அந்த சான்ஸ் வந்து கொடுத்ததுக்கு வந்து கமல் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ரகுமான் சார் வேற லெவலுங்க, வேற லெவல். மியூசிக் எல்லாம் அப்படியே ஐயோ அப்படியே தொட்டுக்கலாம். அப்படி இருக்கு. அந்த ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி வரும்ல, அந்த ஹாப்பினஸ் அப்படியே அந்த கேரக்டர்ல டிராவல் பண்ணும்போது சூப்பரா இருக்குங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவலுங்க. 2 பேர் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க, ஹீரோவும் வில்லனும். இவர் வந்து ஹீரோ தான், இவர் வில்லனா வந்து கதை தான் ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை போய் ஸ்கிரீன்ல போய் பாருங்க, வேற லெவல் வந்திருக்கு. த்ரிஷா மேம் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காங்க, அபிராம் மேம் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காங்க, நாசர் சார், அப்புறம் அசோக் செல்வன் சார், எல்லாருமே அவங்க கேரக்டர் வந்து கரெக்டா டிராவல் பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு கம்ஃபர்ட் குட் பேக் தான். இது நல்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கு. வர்த்து தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எஸ்டிஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எஸ்டிஆரோட கம்பேக் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். கமலஹாசன் சாரோட எஸ்டிஆர் சாரோட காம்பினேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் இல்லையா, அதே ப்ரோ. அவங்களோட ஃபைட் சீன் 2மே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வல்லையும் கிளைமேக்ஸ்லயும் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் 2 பேருக்கும், அது வேற லெவல்ல இருந்துச்சு படத்துல. மியூசிக் நம்ம ஏஆர் சார் மியூசிக் சொல்லவே தேவையில்ல, பட் சாங்ஸ் இன்னும் நிறைய இருந்திருக்கலாம். பட் ஓவரால் படம் 10/9 இருக்கலாம்.